அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஓமான் நாட்டிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் அரபு மொழியில் ஓதப்படுகிற குத்துபா பிரசங்கத்தை தமிழ் மொழியிலே நாம் வழங்கி வருகிறோம். அந்த வகையிலே இன்று ஹிஜ்ரி 1447 ஜுமாதா அல் ஆஹிரா பிறை 28 19ஆம் திகதி டிசம்பர் மாதம் 2025 ஆண்டு. இன்றைய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அல் லுகா அல் அரபியா ஹுவியத்துன் வ இன்திமாஉன். அரபு மொழி என்பது நமது அடையாளமும் நாம் சார்ந்திருக்கும் உணர்வுமாகும் என்று தலைப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த தலைப்பை வழங்குவதற்கான காரணம் என்னவென்றால், டிசம்பர் மாதம் 18ஆம் திகதி உலக சர்வதேச அரபு மொழிக்கான ஒரு தினமாகும். உலக அரங்கிலே அரபு மொழி என்பது ஒரு அங்கீகாரப்படுத்தப்பட்ட, உலகத்தில் மிக பெரும்பான்மையாக மனிதர்களால் பேசப்படுகிற அல் குர்ஆனுடைய ஒரு மொழியாக இருக்கிறது. எனவே அந்த மொழிக்கான ஒரு முக்கியத்துவம், அந்த மொழியை பற்றி பேசுவது, அந்த மொழியை நினைவுபடுத்துவது என்பதும் மிக முக்கியமானதாகும். காரணம், இந்த அரபு மொழி என்பது அல் குர்ஆனுடைய மொழியாக அது இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகல் இன்சான் வ அல்லமஹுல் பயான் வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அர்ஸலஹு அல்லாஹு ரஹ்மத்தன் லில் ஆலமீன் وحجة على الناس أجمعين صلى الله عليه وسلم وعلى آله وصحبه والتابعين وتابعيهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுதான் மனிதனை படைத்திருக்கிறான். அவனுக்கு அல்லாஹு தஆலா தெளிவை கற்றுக் கொடுத்திருக்கிறான். அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டும். அவன்தான் வணக்க வழிபாடுகளுக்குரிய ஒரே ஒரு தகுதியான இலாஹ் என்றும் அவன் தனித்தவன் என்பதையும் நான் சான்று பகர்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த அகிலத்தாருக்கான ஒரு அருட்கொடையாக அனுப்பினார். மனித சமுதாயம் முழுமைக்குமான ஒரு ஆதாரமாக அல்லாஹு தஆலா அனுப்பியிருக்கிறார். அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள், அந்த வழிவந்தவர்கள் அனைவர் மீதிலும், மறுமை நாள் வரையும் பின்பற்றக்கூடிய அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பு என்பது மிக முக்கியமானது. அரபு பாசை, அதனுடைய முக்கியத்துவம், அதை கற்றுக்கொள்ள வேண்டியது, அது எவ்வளவு அவசியமானது, அந்த மொழியினுடைய தாக்கம் சிந்தனையில் எப்படி பிரதிபலிக்கின்றது, இது போன்ற விஷயங்கள் இந்த குத்துபாவிலே பேசப்பட்டிருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். வகூனு அலா வஅயின் வஅ்திஸாஸின் வஃப்ரின், நீங்கள் விழிப்புணர்வுடனும் கௌரவத்தோடும் பெருமிதத்தோடும் நீங்கள் ஆகிவிட வேண்டும். உங்களுடைய மார்க்கத்தை கொண்டும், உங்களுடைய அடையாளத்தை கொண்டும், உங்களுடைய பெருமானம், உங்களது மொழிகளை கொண்டும் நீங்கள் விழிப்புணர்வுடனும் கௌரவத்துடனும் பெருமையுடனும் நீங்கள் இருக்க வேண்டும். மொழி என்பது ஃபஇன்னஹா ரஅஸு மாலில் உமம், ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு முதலீடாக அது இருக்கிறது. வஸபபு நஹ்தத்திஹா, ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு காரணியாக மொழி இருக்கிறது. வஸிர்ரு தகத்துமிஹா, ஒரு சமூகம் முன்னேறுவதற்கான ரகசியமும் அந்த மொழியிலே தான் இருக்கிறது. வஅஸாசு சபாத்திஹா அமாம தஹத்தியாத்தி தாஹிலியா உல் ஹாரிஜியா, ஒரு சமுதாயத்தின் உள்ளிருந்தும் புறமிருந்தும் வரக்கூடிய சகலவிதமான சவால்களுக்குமான ஒரு உறுதியாகவும் மொழி இருக்கிறது. எனவே இந்த மொழியை கொண்டு நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்கள். இந்த மொழி மூலமாக நீங்கள் விழிப்புணர்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். இந்த மொழிதான் உங்களுக்கு கௌரவம். எனவே மொழியையும் அடையாளத்தையும் பெருமானத்தையும் நீங்கள் தொலைத்துவிடக் கூடாது என்பதை இந்த குத்துபாவிலே நமக்கு மிக அழகாக சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அரபு மொழி என்பது மிக முக்கியமான ஒரு பாசையாகும். முஸ்லிம் சமூகமே,
இன்னல் ஹுவியத ஹிய மா யுமையிசுல் இன்சான வல் முஜ்தமஅ. அதாவது அடையாளம் என்றால் ஒரு மனிதனுக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் பிரித்து காட்டக்கூடிய முக்கியமான ஒரு அடையாளம் என்னவென்றால் அவனுடைய நம்பிக்கையிலும் அவனுடைய பண்பாட்டிலும் அவனுடைய மொழியிலும் அவனுடைய கலாச்சாரத்திலும் அது தாங்கி நிற்கின்றது. எனவே மனிதனையும் அவனது சமூகத்தையும் அவனது நம்பிக்கை, ஒழுக்கம், கலாச்சாரம் இதுதான் வேறுபடுத்தி காட்டுகிறது. மொழி இதிலே முக்கியமான ஒரு பங்காற்றுகிறது. அல்லாஹு தஆலா முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு அடையாளமாக இந்த அரபு பாசையை அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். இந்த அரபு மொழியை மிகப்பெரிய ஒரு தொடர்பாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். وقد جعل الله تعالى هوية الأمة هوية أمة الإسلام مرتبطة بلغتها. அதாவது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய அடையாளத்தை அதனுடைய மொழியோடு அல்லாஹு தஆலா முர்தபிதத்தன் பிலுகத்திஹா, அந்த பாசையோடு அல்லாஹ் இணைத்திருக்கிறான். அது சாதாரணமான இணைப்பல்ல, இர்திபாத்தன் வ சிகாத்தன், அது ஒரு உறுதியான ஒரு இணைப்பாக இந்த மொழி இருக்கிறது. فإن قوام دينها الكتاب والسنة اللذان جاء باللغة العربية الشريفة. அதாவது இந்த மார்க்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை, இந்த மார்க்கத்தினுடைய ஆதாரம் என்பது அல் குர்ஆனும் சுன்னாவுமாகும். அந்த இரண்டுமே அரபு பாசையிலே, கண்ணியமான இந்த அரபு மொழியிலே இறங்கி இருக்கிறது. வஇமாது தீனிஹா அஸ்ஸலா, மார்க்கத்தினுடைய தூண் என்பது தொழுகையாகும். அல்லத்தி அல்ஃபாதுஹா பில் அரபியா, அதனுடைய வார்த்தைகள் அரபு பாசையிலே இருக்கிறது. அதனுடைய ஓதுதல்கள், அதனுடைய ஒவ்வொரு சொற்களும் அரபு பாசையிலே பொதிந்திருக்கிறது. துஸ்தூருஹா அல் குர்ஆன், மனித சமுதாயத்தினுடைய யாப்பு குர்ஆன் ஆகும். அல்லதி ஜாஅ பிலிசானின் அரபிய்யின் முபீன், அது அரபு பாசையிலே வந்திருக்கிறது. எனவே அரபு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. குர்ஆன் சுன்னா என்கிற ஆதாரம் அந்த பாசையை கொண்டிருக்கிறது. அடிப்படை தூண் தொழுகை அந்த பாசைகளோடு தொடர்பட்டிருக்கிறது. மனித குலத்துக்கான மாபெரும் யாப்பு அல் குர்ஆன், அது அரபு பாசையிலே, தெளிவான பாசையிலே இறங்கியிருக்கிறது. எனவே இன்னல் முஸ்லிமீன உமூமன், பொதுவாக முஸ்லிம் சமூகம், வல் அரப மின்ஹும் குசூசன், குறிப்பாக அரபு சமூகம், லியஜ்தரு பிஹிம் அல் ஹிஃபாது அலா ஹாதிஹி லுகத்தி ஷரீஃப், அவர்கள் இந்த பாசையை பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று, அவர்களுக்கு அருகதையான ஒன்று. அவர்கள்தான் அதை பாதுகாக்க வேண்டும். வல் இஅ்திஸாஸு பிஹா, அதை கொண்டுதான் அவர்கள் பெருமைப்பட வேண்டும். வல் ஃபக்ரு பில் இன்திமா, அதிலே அந்த பாசை சார்ந்திருப்பது அவர்களுக்கு ஒரு பெருமையாக அவர்களுக்கு அது இருக்கிறது. எனவே அரபு பாசை என்பதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் குறிப்பாக அரபு சமூகத்துக்கும் இருக்கிறது. அரபு பாசை என்பதுதான் அவரது கௌரவம், அதை சார்ந்திருப்பது என்பதுதான் அவர்களுக்கான அந்த பெருமை. எனவே ஃபஇன்னல் உம்மத்தல்லதி தஃகிது லுகதஹா, எந்த சமூகம் தனது பாசையை, தனது மொழியை இழந்து விடுகிறதோ, தஃகிது மகானதஹா வ ஹைபத்தஹா பைனல் உமம், அது சமூகங்களுக்கிடையிலே தனது நிலையையும் தனது கண்ணியத்தையும் அது இழந்து நிற்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் அவனது தாய்மொழியை இழந்துவிடக்கூடாது. குறிப்பாக அரபு பேசுகிறவர்கள் அரபு மொழியை அவர்கள் இழந்துவிடக்கூடாது. ஃபல்லுகா மின் அஅஸமி அனாஸிரில் ஹுவிய்யா, மொழி என்பது அடையாளத்தினுடைய மிக முக்கியமான கூறுகளில் ஒன்றாகும். மனிதனுக்கான அடையாளத்தை வகுத்து தருவதிலே மொழிக்கு மாபெரும் பங்கு இருக்கிறது. இத் ஹிய விஆஉல் ஃபிக்ர், அது சாதாரணமான ஒன்றல்ல, அது சிந்தனையை பாதுகாக்கின்றது. வஜிஸ்ரு தவாசுல் வஸ்ஸகாஃபா, அது தொடர்பாடலுக்கும் கலாச்சாரத்துக்குமான ஒரு பாலமாக மொழி இருக்கிறது. வஸௌத்து தாரீஹி வல் ஹுதாரா, அது வரலாற்று நாகரிகத்தினுடைய ஒரு குரலாக இருக்கின்றது. மொழி சாதாரணமான ஒன்றல்ல, மொழிக்கும் மனித சிந்தனைக்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. தொடர்பாடல் கலாச்சார நாகரிக தாக்கத்துக்கும் மொழிக்கும் இடையிலே சம்பந்தம் இருக்கிறது. அது ஒரு வரலாற்றின் ஒரு குரல், நாகரிகத்தின் ஒரு குரல். வலைசத் வசீலத்த தவாசுலின் ஃபகத், அது வெறும் தொடர்பாடல்களுக்கான ஒரு விஷயம் மட்டுமல்ல, பேசுவது, செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு விஷயம் மட்டுமல்ல. பல்ஹிய லுகத்துல் குர்ஆனி வஸ் சுன்னா, அது குர்ஆனுடைய பாசை, சுன்னாவுடைய பாசை. அல்லதி பிஹா நதஅப்பதுல்லாஹ், அந்த பாசை மூலம்தான் அல்லாஹ்வை நாங்கள் அவனுக்கு அடிபணிகின்றோம், அவனை வணங்குகின்றோம். வனத்லு கிதாபஹு தாலிபீன ரிதாஹு,
அல்லாஹ்வுடைய வேதத்தை அவனுடைய பொருத்தத்தை நாடி நாங்கள் ஓதுகிறோம் அந்த அரபு மொழியிலே தான். வனஃப்ஹமு தீனனா, நமது மார்க்கத்தை அந்த பாசையை படிப்பதை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். வனதஃபக்கஹு ஃபீஹி மதல் ஹயாத், முழு வாழ்க்கையிலும் அதனை நாங்கள் விளங்கி புரிந்து நடக்கின்றோம். அறிவை நாம் அதன் மூலமாக பெறுகிறோம். வஇன்னல் உம்மத்தல்லதி அன்ஸலல்லாஹு கிதாபஹுல் காத்தம், அதாவது ஒரு சமூகம் அல்லதி அன்ஸலல்லாஹு கிதாபஹுல் காத்தம் பிலுகத்திஹா லஹகீகத்துன் அன் தஃப்ரஹ பிலுகத்திஹா வ கிதாபிஹா, எந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹு தஆலா வேதத்தையும் இறுதி நபித்துவத்தையும் இந்த பாசை மூலமாக அனுப்பியிருக்கின்றானோ அந்த சமூகம் இந்த பாசையை கொண்டு அவர்கள் பெருமிதம் அடைய வேண்டும். இந்த வேதத்தை கொண்டும் இந்த மொழியை கொண்டும் அவர்கள் பெருமிதம் அடைய வேண்டும். அல்லாஹ் இதை இப்படி சொல்கிறான். சூரா யூசுப் 12வது அத்தியாயத்தின் 2வது வசனம் இப்படி சொல்கிறது. இன்னா அன்ஸல்னாஹு குர்ஆனன் அரபிய்யன் லஅல்லகும் தஅகிலூன், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை அரபு மொழியிலே இறக்கியிருக்கிறோம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அரபு மொழியில் இறக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ نَزَلَ بِهِ الرُّوحُ الْأَمِينُ عَلَى قَلْبِكَ لِتَكُونَ مِنَ الْمُنذِرِينَ بِلِسَانٍ عَرَبِيٍّ مُبِينٍ, நிச்சயமாக இது ரப்புல் அகிலங்களின் இரட்சகனான அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட ஒரு குர்ஆன். இதை நஸல பிஹி ரூஹுல் அமீன், அதாவது ரூஹுல் அமீன் என்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு இறங்கினார்கள். அலா கல்பிக் லிதகூன மினல் முன்திரீன், அதாவது நீங்கள் மனித சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய உள்ளத்திலே வானவர் ஜிப்ரீல் மூலம் அகிலங்களின் இரட்சகனால் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. பிலிசானின் அரபிய்யின் முபீன், தெளிவான அரபு மொழியிலே அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கியிருக்கிறார். முஸ்லிம் சமூகமே, அரபு பாசை என்பது வெறும் மொழி அல்ல, அது மனித உணர்வு. அல்லாஹ்வுடைய இந்த வேதம் மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டுவதற்கான இந்த யாப்பு, இந்த வாழ்க்கை திட்டம், இவைகளுக்கான ஒரு தொகுப்பாக இந்த அரபு பாசை இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதா கானத்தில் அரபியத்து ஹுவியத்தன் தஸ்குனு ஃபி தமீர், அரபு பாசை என்பது அது நமது உள்ளத்துக்குள் உயிர் வாழக்கூடிய ஒன்றாக இருந்தால், வரூஹன் தஸ்ரி ஃபி மஃபாசிலில் உம்மா, உம்மத்துக்களுடைய நாடி நாளங்கள் மூட்டுகளிலெல்லாம் அவைகள் செல்லக்கூடியதாக இருந்தால், ஃபஇன்னல் வாஜிப லா யகிஃபு இன்தல் ஃபக்ரி பிஹா, வெறுமனே நாம் அரபியர்கள் என்று பெருமை அடிப்பதால் மட்டும் அந்த கடமை நின்று விடாது. நாம் அரபிகள் என்று பெருமிதம் கொள்வதால் மட்டும் அந்த கடமை நின்று விடாது. பல் யத்ஃபஉ இலா ஹித்மத்திஹா வஸ்ஸஇ ஃபீ இஹ்யாஇஹா, அதற்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும். அந்த மொழியை வளர்ப்பதற்காக நாங்கள் சேவை செய்ய வேண்டும். அதை உயிர்ப்பிப்பதற்காக நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வஸ்ஸஇ ஃபீ இஹ்யாஇஹா ஃபில் புயூத்தி வல் மதாரிஸ் வல் மஜாலிஸ், நமது வீடுகளிலும் நமது பள்ளிக்கூடங்களிலும் நமது சபைகளிலும் இந்த அரபு மொழி உயிரூட்டப்பட வேண்டும். இது நமது கடமை. வெறுமனே நாம் அரபு பேசுகிறோம், நாம் அரபிகள் என்று பெருமை அடிப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. அதை நாம் உயிர் வாழச் செய்ய வேண்டும், அதை வளர்க்க வேண்டும், அதற்கு நாம் சேவை செய்ய வேண்டும். எனவே ஃபல்யகுன் லிகுல்லி வாஹிதின் மின்னா ஸஹ்முன் ஃபீ ஹாதா ஷரஃப், எனவே இந்த மொழிக்கான இந்த கண்ணியத்திலே நம்மில் ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கட்டும், அதிலே நாம் பங்கு கொள்ள வேண்டும். இந்த மொழியை வளர்ப்பதிலே வலபினத்துன் ஃபீ ஹாதல் புனியான், இந்த மொழிக்கான இந்த உருவாக்கத்தின் ஒரு கற்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மொழியை உருவாக்குவதிலே நமது பங்களிப்புகள் இருக்க வேண்டும். ஃபப்துலு ஜுஹுதக்கும் ஃபீ தஅல்லுமில் அரபிய்யா, அரபு பாஷையை கற்றுக்கொள்வதிலே நீங்கள் உங்கள் முயற்சிகளை நீங்கள் செலவிடுங்கள். நீங்கள் அதை கற்றுக்கொள்வதிலும் தஅலீமிஹா லி அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதை கற்றுக் கொடுப்பதற்கும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஃபஇன்னஹா மின் கைரி மா யன்பகி ஐ யுனஸ்ஸவு அலைஹா, இது ஏனென்று சொன்னால் வளர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்றாகும். எனவே ஒரு மனிதன் மகிழ்ச்சியுடன் அதை நோக்கி விரைவாக ஓட வேண்டும்.
அந்த மொழியினுடைய நறுமணத்திலே, அந்த மொழியினுடைய அழகிலே அவன் அவன் ஈடுபட வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உலகத்தின் சகல பாகங்களுக்கும் இந்த மொழியை நாம் கொண்டு செல்ல வேண்டும், அதை உருவாக்க வேண்டும். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையும் அதை உருவாக்க வேண்டும். அதனுடைய மகிழ்ச்சியிலே, அதனுடைய அழகிலே அவன் வாழ வேண்டும். அதன் நறுமணத்தை அவன் சுவைக்க வேண்டும். கைஃபலா, இதை நாம் எப்படி செய்யாமல் இருப்பது? வஹிய அசாசு ஃபஹ்மில் கிதாப், அல் குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்கான ஒரு அடிப்படையை அரபு மொழியில் தான் இருக்கிறது. வமிஃப்தாஹு இனாரத்தில் ஃபிக்ரி லிபுலூகி துரஸ்ஸவாப், சரியான உச்சநிலையை அடைந்து கொள்வதற்கு, சிந்தனைக்கு ஒளிவூட்டுவதற்கான ஒரு திறவுகோலாக இந்த பாசை இருக்கிறது. வகத் ரபத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கைரியா, சிறந்த மக்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொன்னார்கள்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம, உங்களில் சிறந்தவர் அவரும் குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மிகச் சிறந்தவர் என்று அடையாளப்படுத்தினார்கள். வமா தஅல்லுமுல் குர்ஆன் வலா தஅலீமுஹு இல்லா பிஇஹ்காமி லிசானி அல்லதி நஸல பி, குர்ஆனை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும், அந்த குர்ஆன் இறங்கிய அந்த பாசையிலே நீங்கள் தேர்ச்சி பெறாமல் அது எப்படி சாத்தியமாகும்? அரபு மொழியை படிக்காமல் தெரிந்து கொள்ளாமல் எப்படி நீங்கள் குர்ஆனை கற்று பிறருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீர்கள்? எனவே அரபு என்பது வெறும் மொழி என்பது மட்டுமல்ல, அது சிந்தனைக்கான ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அது மனித சிந்தனைக்கு ஒளிவூட்டுகிறது. மனிதன் அதன் மூலம் உச்சநிலையை அடைந்து கொள்கிறான், நன்மையை அடைந்து கொள்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னஹா ரூஹுல் உம்ம, அரபு பாசை என்பது ஒரு சமூகத்துக்கான ஒரு உயிராகும், உம்மத்துக்கான ஒரு ரூஹாகும். வலிசானு தாரீஹி வ மிஃப்தாஹுல் ஹதாரா, அது அதாவது வரலாற்றினுடைய ஒரு மொழியாகும். அதே போல கலாச்சாரம் நாகரிகத்தினுடைய ஒரு திறவுகோலாக இருக்கிறது. பிஹா நுஹியில் குலூப், இதன் மூலம்தான் நாம் உள்ளங்களை உயிர்ப்பிக்கின்றோம். நூர், வெளிச்சத்தை நாங்கள் பரப்புகின்றோம். நமது அடையாளத்தை வரலாற்று சுவர்களிலே நாங்கள் பதிந்து விடுகின்றோம். அது மாத்திரமல்ல, வ இன்னஹா லஸபீலுன் லினஷ்ரி ஸகாஃபத்தில் முஸ்லிமீன் பைனல் உமம், அதாவது சமூகங்களுக்கிடையிலே முஸ்லிம் சமுதாயத்தின் கலாச்சாரத்தை பரத்துவதற்கான ஒரு பாதை இந்த மொழியிலே தங்கியிருக்கிறது. இஸ்லாம் லிபுலூகில் கியம், அதாவது மனிதன் உச்சத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை பிறருக்கு அறிவிக்கும் ஒரு ஊடகமாக இந்த மொழி இருக்கின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இந்த மொழியினுடைய ரகசியத்தை சரியாக புரிந்து இந்த மொழிக்கு சேவை செய்வதிலே அவன் ஈடுபட்டால், திராசன் மஆனிஹா வ அஃப்காரஹா, அதனுடைய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அவன் படிப்பதன் மூலமாக அந்த மொழிக்கான அந்த சேவையிலே அவன் ஈடுபட்டால், அவன் அந்த அடையாளத்தின் மூலமாக அவன் பெருமிதம் அடைகிறான். அவன் தான் அரபு மொழியை சார்ந்திருக்கின்றேன் என்பதை கொண்டு அவன் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்கிறான். அரபு மொழியோடு அவன் தன்னை இணைத்துக் கொள்கிறான் என்பதை இந்த ஹுத்பாவிலே மிக அழகாக சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வஇன்னஹு லமின் கைரில் முனாசிப், பொருத்தமற்ற விஷயம் என்ன தெரியுமா? ஐயமிதல் இன்சானு இலா தஅல்லுமி லுகத்தின் கைரி, ஒரு மனிதன் தன்னுடைய பாசை அல்லாத ஒரு பாசையை மிக தெளிய பிக்குல்லி தஃபாசில், விரிவாக விளக்கமாக அதனுடைய இலக்கண இலக்கிய அதனுடைய பலாகா இதையெல்லாம் படிக்கிறான். ஆனால் அவன் தன்னுடைய மொழியை படிப்பதிலே அலட்சியமாக இருக்கிறான். அதனுடைய அடிப்படைகளை அதனுடைய இலக்கணங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறான். எனவே முபத்தஇதுன் அனில் ஐஷி ஃபி ஹதாயிகி பலாகத்திஹா, அந்த 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 பாசையினுடைய அந்த பலாகா, அதனுடைய அந்த அந்த மொழி அர்த்தங்களை, அந்த பலாகாவை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை ஈடுபடுத்தாமல் என்ன செய்கிறான்? அதிலிருந்து தூரமாகிறான். அப்படி அவன் தூரமாகுவது என்பது அவனுக்கு பொருத்தமற்ற ஒரு விஷயம் அல்ல. எனவே குர்ஆனை அது அன்னஹா மிஃப்தாஹுல் உலூம், அறிவினுடைய ஒரு திறவுகோல் அங்கேதான் இருக்கிறது. அரபு என்பது வெறும் பாசை மட்டுமல்ல, இஸ்லாமிய கல்வியினுடைய அறிவின் திறவுகோலாக அரபு பாசை இருக்கிறது. அதாவது ஒரு புரிதலை நிலைநாட்டுவதற்கான ஒரு அடிப்படை பாதையாக இந்த அரபு பாசை இருக்கிறது. எனவே எப்படி அதிலிருந்து ஒரு மனிதன் தூரமாக முடியும்?
ஒரு மனிதன் அரபு பாசையை அவன் தெரிந்து விட்டான் என்று சொன்னால் அதற்கு அப்பால் உள்ளவைகள் எல்லாம் அவனுக்கு இலகுவாகி விடுகிறது. அல்லுகா லைஸத் அதாத்துல் லில் ஃபிக்ரி ஃபகத், வெறுமனே அது சிந்திப்பதற்கானது மட்டுமல்ல, வல் அல் ஃபிக்ரு நஃப்ஸுஹு, மொழி என்றாலே அது சிந்தனை தான். மொழி என்பதை சிந்திப்பதற்கான ஒரு ஊடகமாக மட்டும் பயன்படுத்துவதல்ல, மொழி என்றாலே அதுக்குள்ள ஒரு சிந்தனை இருக்கிறது. எனவே மனிதன் அதை கொண்டு சிந்திக்கின்றான், அதை கொண்டு தன்னை அவன் உற்சாகப்படுத்திக் கொள்கிறான். எனவே அடியார்களே, ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ் வஜ்அலுல் அரபிய்யத லிசானன் லில் குலூப் قبل الألسنة. எனவே அரபு பாசையை நீங்கள் உள்ளத்துக்குள் உங்கள் பாசையாக மாற்றுங்கள். பேசுவதற்கு முன் உள்ளங்களுக்குள் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். வமஷ்ரூஅன் தர்பவியன் லிஅப்னாஇக்கும் லா யதஅخر. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளிப்பதற்கான, கல்வி வழங்குவதற்கான ஒரு அடிப்படை திட்டமாக நீங்கள் தாமதமின்றி நீங்கள் அதை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா தாஜுல் ஹுவிய்யா, அது அடையாளத்தினுடைய ஒரு கிரீடமாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, கலாச்சாரம் தங்கியிருப்பதும் உயிர் வாழ்வதும் அந்த பாசையிலே தான் தங்கியிருக்கிறது என்பதை நாம் இந்த ஹுத்துபாவிலே புரிந்து கொள்கிறோம். அது அலிம்து, உங்களுக்கு நன்றாக தெரியும். மாலில் அரபியத்தி மின் மக்கானின் ஓ மக்கானத்தின், அரபு பாசைக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தும் இடமும் உங்களுக்கு தெரியும். தீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்திலே, வஹுவியத்திக்கும், உங்களுடைய அடையாளத்திலே, உங்களுடைய வரலாற்றிலே, உங்களது நாகரிகத்திலே இந்த லுகா அரபிய அரபு பாசைக்கு இருக்கிற அந்த பங்கு, அதனுடைய இடம், அந்த மகத்தான அந்த 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 அரபு மொழியை பற்றி அந்த சிறப்பு நீங்கள் எல்லாம் அறிந்த விஷயம்தான். ஃபஐன மக்கானுக்கும் மின் லுகத்திக்கும், அரபு பாசையை பொறுத்தவரையும் நீங்கள் அந்த பாசையுடைய இடத்துல எங்கிருக்கிறீங்க, அதை நீங்கள் கற்பிக்கிறீங்களா அல்லது படிக்கிறீங்களா, அதை நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்களா, உங்களுடைய இடம் எது? வமா அன்தும் ஃபீஹா சானிஊன், அந்த பாசைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன? அலம் யஜ்அலில்லாஹு தஆலா அல்-லிசான அஸாஸல் பயான், பாசையை தெளிவுக்கான ஒரு அடிப்படையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கலையா? அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி, எந்த ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினாலும் அவர் பேசுகிற மொழியிலே தான் நாங்கள் தூதராக அனுப்பியிருக்கிறோம். ஏன்? லியுபய்யின லஹும், அவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக, இந்த வேதத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக. ஃபயுதில்லுல்லாஹு மய்யஷா வயஹ்தி மய்யஷா, அல்லாஹ் நாடுகிறவர்களை நேர்வழிப்படுத்துகிறான், நாடுகிறவர்களை அல்லாஹ் வழிகெடுக்கிறான். வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் மிகைத்தவன், ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். எனவே ஃபதல்ல ذلك அன் அல்லுகா விஆஉர் ரிசாலா, எனவே மொழி என்பது ரிசாலா, நபித்துவத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த வழிகாட்டுதல்களை பாதுகாக்கிறது, நேர்வழியை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாசல் இந்த பாசையிலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அரபு மொழி மூலமாக வஹி அறிவிச்சான். அந்த வஹியை புரிந்து கொள்வதற்கான அந்த ஃபஹமுக்கான அந்த பாதை அந்த பாசையில் இருக்கிறது. எனவே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக மொழி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு கூற்று இந்த ஹுத்பாவிலே பதிந்திருக்கிறார்கள். தஅல்லமுல் அரபிய்ய ஃபஇன்னஹா மின் தீனிக்கும், அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் அது உங்கள் மார்க்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஒரு கூற்று இங்கே பதியப்பட்டிருக்கிறது. எனவே வகத் தரஜல் முஸ்லிமூன ஃபீ துவரி தஹ்ஃபீதில் குர்ஆன் மின் கதீமி ஸமானி அலல் பத்ர், ஆரம்ப காலத்தில் இருந்தே குர்ஆனை மனனம் செய்யும் அந்த இடங்களிலே முஸ்லிம் சமுதாய இளைஞர்கள் குர்ஆனை வாசிக்கவும் அதை மனனம் செய்யவும் அரபு மொழியை கற்பதில் அவர்கள் தொடங்குவது வழக்கமாக அவர்களுக்கு இருந்தது. ஆரம்ப காலத்தில் குர்ஆன் மதரசாக்களில் குர்ஆன் வெறுமனே பாடமாக்குவது மட்டுமல்ல, அங்கே அரபு மொழியை கற்றுக்கொள்வது அவர்களுக்கு பாடமாக்குவது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஏனென்றால் குர்ஆனுடைய மொழியிலே தேர்ச்சி பெறுவது என்பது அவர்களை மிக பரந்த இடங்களுக்கு அழைத்துச் செல்வதற்கான ஒரு திறவுகோலாக இருக்கும். எனவே மனனம் செய்வது, சிந்திப்பது, அறிவு, செயல் இவற்றின் மூலம் அவர்களது உள்ளங்களிலே இந்த மொழியினுடைய திறன் விளக்க மிக ஆழமாக பதிந்து விடுகின்றது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, வஅன்ன தஅல்லுமல் லுகா அல் அரபிய்யா, பாசை, இந்த அரபு பாசை என்பது, அதாவது தாய்மொழி என்பது, அதாவது அதை கற்றுக்கொள்வது அடையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கின்றது. எனவே அரபு மொழியை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்கள் அடையாளத்தை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்பது
நாம் அரபு மொழியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அரபு மொழியை நாம் உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். அலா ஃபஅலமு அய்யுஹல் முஸ்லிமூன், அதாவது முஸ்லிம் சமூகமே, விழிப்புணர்வு உள்ளவர்களே, அன்ன அல் ஹிஃபாது அலல் ஹுவியத்தி மஸ்ஊலியத்துல் ஜமீ, அதாவது நமது அடையாளத்தை, குறிப்பாக இந்த அரபு மொழியை பாதுகாப்பது நம் அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அது பொறுப்பாக இருக்கின்றது இந்த நாட்டிலே. எனவே பஹுவ மஸ்ஊலியத்துல் உஸ்ரா, ஒரு குடும்பத்தின் பொறுப்பு, மதரசாவின் பொறுப்பு, பல்கலைக்கழகங்களின் பொறுப்பு, பள்ளிவாசல்களின் பொறுப்பாக இருக்கிறது இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. அது மாத்திரமல்ல, ஊடகங்களுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது. எனவே குல்லும் பிஹஸபி தாகத்திஹி வ தௌரி, ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சக்திக்கேற்ப, அவரவர்களுடைய பங்குக்கேற்ப இந்த பாசைக்கு பணிவிடை செய்ய வேண்டியது அவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. வ இன்ன லில்லுகத்தி மின் ஹாதா அவ்ஃபர் ஹத்தின் வ அவ்ஃபா நஸீபின் ஃபயஜிபு அலைஹா, ஒவ்வொருவரும் அவரவருடைய பங்கை அவர்கள் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். முஸ்லிம் சமூகமே, இந்த முஸ்லிம்ஸ் நமக்கு மத்தியிலே இந்த அரபு பாஷையை நாம் ஏற்படுத்திக் கொள்வது, அதை தெரிந்து கொள்வது, அதை நாம் நமது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது, இந்த பாஷை மூலமாக நாம் புரிந்ததை நடைமுறைப்படுத்துவது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அரபு பாஷையை நமது குழந்தைகளின் உள்ளங்களிலே நாங்கள் விதைத்து விட வேண்டும். இதன் மூலமாக அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டையும் இந்த மார்க்கத்தையும் இந்த குர்ஆனையும் அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக, இந்த வரலாற்று அடையாளத்தை அவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். எனவே வ இன்ன வஸாயில கர்ஸில் அரபிய்யத்தி ஃபின் நுஃபூஸி கஸீரத்துன் வ முத்தனவ்விஅத், அதாவது நமது குழந்தைகளுடைய உள்ளங்களிலே அரபு பாஷையை நாம் பதிய வைப்பதற்கு பல்வேறு வகையான வழிகள், ஊடகங்கள், அதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. வமின் ذلك ஜஅலுஹா மாத்தன் ரஈசியத்தன் ஃபில் மனாஹிஜ் திராசியா, நமது பாடத்திட்டத்திலே இந்த அரபு மொழியை முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டும், அதை நடைமுறைப்படுத்தணும். லுகா அரபியா என்பது நமது பாடத்தின் ஒரு பாடமாக இருக்கணும். வஹாதா ஹாஸிலுன் பிஃபத்லில்லாஹ், இது அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அது நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இரண்டாவது விஷயம், அதாவது கடிதங்கள், அதே போல தொடர்புகளில் இதை உண்மையான வழிமுறையாக ஆக்கணும். கடிதம் எழுதுகிற நேரத்தில் தொடர்பாடல்களின் போது அரபு மொழியை நாம் சரியான முறையிலே பரிமாறிக்கொள்ள வேண்டும். இதை கற்பிப்பதற்கான கருத்தரங்குகள், மாநாடுகள், பயிற்சிகளை நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். பேச்சிலும் எழுத்திலும் அதிலே தேர்ச்சி பெறுவதற்கான பரிசில்களை நாங்கள் வழங்குவதன் மூலம் இந்த அரபு பாஷையை நாங்கள் நமது சிறுவர்கள், எதிர்கால சந்ததிகளுடைய உள்ளங்களிலே வேரூன்றுவதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். ஏன், ஃபஇன்னஹா அல் ஹுவியா, அது ஒரு நமது அடையாளமாக இருக்கிறது. லைஸத் ஷிஆரன் யுர்ஃபஉ, அது வெளிப்படுத்தக்கூடிய வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல, பல்ஹிய சுலூகுன் அமலியுன், அது நடைமுறை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. வகியமுன் துத்தப்பகு, அதாவது செயல்படுத்த வேண்டிய மிக பெருமானமாக இருக்கிறது. வலுகத்துன் தஹியா ஃபில் குலூப் வன் நுஃபூஸ், உள்ளங்களிலும் அதே மாதிரி நமது எண்ணங்களிலும் உயிர் வாழ வேண்டிய ஒரு பாசையாக இருக்கின்றது. எனவே இந்த பாசைக்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயங்களை நாம் செய்வதோடு, அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபத்தகு இபாதல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஹ்ரிசு அலா லுகத்திக்கும் வ கியமிக்கும், நீங்கள் உங்களுடைய பாசையை வளர்த்துக் கொள்வதிலும் உங்கள் பெருமானத்தை நீங்கள் உயர்த்திக் கொள்வதிலும் நீங்கள் ஆசை கொள்ளுங்கள். வஹ்ரிசு ஃபீ அவுலாதிக்குமுல் அல் இஹ்திஸாஸ பிஹா, அதாவது உங்கள் குழந்தைகளிலே இந்த மொழி மூலமாக பெருமிதம் கொள்ளக்கூடிய அந்த எண்ணத்தை நீங்கள் விதைத்து விடுங்கள். வஅஸிமுஹா ஃபீ நுஃபூஸிஹிம், அவர்களது உள்ளங்களை, அதனுடைய மகத்துவத்தை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். ஏனென்று சொன்னால் அது உங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தின் ஒரு மொழியாக இருக்கிறது. வமன் யுஅஸிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அல்லாஹ்வுடைய சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அது இறையச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக சொல்கிறார்கள். எனவே ஃபஇதா தமன்னைதும் மின் லுகத்திக்கும், நீங்கள் உங்கள் பாசையை நீங்கள் விரும்பினால், அந்த பாசையை நீங்கள் அதிலே நீங்கள் தேர்ச்சி பெற நீங்கள் விரும்பினால், நீங்கள் இந்த அரபு பாசையை படிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பாசையிலே தேர்ச்சி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் விரும்பிய பாசையை படிக்கலாம். காரணம், இந்த பாசையிலே நீங்கள் புரிந்த இந்த மார்க்கத்தை, இந்த வழிமுறைகளை, இந்த மனித வாழ்க்கைக்கான இந்த வாழ்க்கை திட்டத்தை நீங்கள் பிற மொழிகளிலும் பிரச்சாரம் செய்வதற்காக நீங்கள் ஏனைய மொழிகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அரபு மொழியை படிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய
அந்த மொழியின் யதார்த்தத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும். வஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன். فقد أمركم ربكم بذلك حين قال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.